மானசீக பக்தி. பகவானிடத்தில் மனிதன் உறவுகள் வாயிலாக பக்தி செலுத்துவது உயர்ந்தது. அதில் தோழமை பாவனையில் சிறப்புற்று விளங்கிய அர்ஜுனன் ஒரு முறை ஸ்ரீ கிருஷ்ணரிடம் கேட்டான். கிருஷ்ணா, இந்த பூவுலகத்தில் என்னை விட சிறந்த சிவபக்தன் யாராவது இருக்க முடியுமா? எனது பக்தியும் கடும் தவத்தையும் வீரத்தையும் மிஞ்சி சிவபெருமானே எனக்கு பசுபாதத்திரத்தை தந்துள்ளதே இதற்கு சான்று அல்லவா என்று கேட்டான். கிருஷ்ணர் சற்று யோசித்துவிட்டு பதில் சொன்னார். அர்ஜுனா, இந்த சந்தேகத்தை சிவபெருமானிடம் கேட்டு விடுவோம். நாளை காலை கைலாயம் செல்வோம் வா. எனது யோக மாய சக்தியால் உன்னை நான் அங்கு அழைத்து செல்கிறேன் என்று கூறினார். மறுநாள் விடிய காலையில் வெள்ளி பனிமலையின் மீது உதிர்கின்ற செங்கதிர் ஒளி படர்ந்து பரவி பசுமை புல்வெளியில் பனி படர்ந்து பரவி கைலாயம் பொன்மயமாக ஜொலிக்கிறது. அப்போது கிருஷ்ணரும் அர்ஜுனரும் சிவபெருமானை வணங்கினார். நந்தி தேவரை அழைத்து திவ்ய புஷ்பாஞ்சலி தோட்டத்திற்கு இவர்களை அழைத்து சென்று காட்டுங்கள் என்று கட்டளையிட்டார். நந்தி தேவர் சிவபெருமான் கட்டளைக்கு ஏற்றுக்கொண்டு நந்தி தேவர் புஷ்பாஞ்சலி தோட்டத்தை அர்ஜுனருக்கு காண்பித்தார். கிருஷ்ணன் ஒன்றும் அறியாதவர் போல் அவன் பின்னே தொடர்ந்தார். நந்தி தேவர் அர்ஜுனனிடம், அர்ஜுனா, பூவுலகில் பக்தர்கள் பூஜித்து அர்ச்சிக்கும் வில்வங்கள் மலர்கள் யாவும் கைலாயம் சேர்த்துவிடும். அவரவர் அர்ச்சனைக்கேற்ப பல்வேறு அளவுகளில் அங்கங்கே குவியலாக இருப்பதை பார். இவற்றை இறைவன் தனது திரு கண்களால் நோக்கி அர்ச்சித்தவர்களுக்கு அருள் புரிவார். அர்ஜுனா, இதை நீங்கள் பூஜை செய்த பூக்கள் 2 கைகள் கொள்ளளவு கொண்டதாக இருக்கின்றன பார் என்றார். அப்போது தூரத்தில் புஷ்பங்களான பெரிய மலை கண்டு அர்ஜுனன் வியப்படைந்தான். அர்ஜுனன் நந்திதேவரை பார்த்து, நந்திதேவரை, பெரிய மலை போன்ற குவிந்திருக்கின்ற இந்த புஷ்ப மலைக்கு உரியவர் யார்? இவர் எவ்வாறு உயர்ந்த பக்தராக இருக்க வேண்டும் என்று வினாவினார். அதற்கு நந்திதேவர், அவர் வேறு யாருமில்லை, உன் அன்பு சகோதரர் பீமனே. இப்பூ உலகில் அவருக்கு இணையான சிவபக்தி வேறு யாரும் இல்லை என்பதை அம்மை அப்பன் அறிவார்கள் என்று கூறினார். அர்ஜுனன் அதை நம்பாமல் சிரித்தபடி யோசித்தான். நந்திதேவரை சிரித்ததற்காக மன்னியுங்கள் பீமன் அண்ணா. எங்களுக்காக நாள் முழுவதும் பல்வேறு வேலைகள் செய்துவிட்டு இரவு முழுவதும் காவலும் காப்பார். அவருக்கு பூஜை செய்யவும் அர்ச்சிக்கவும் நேரம் ஏது என்று கேட்டார். பீமன் வேலைகள் செய்யும் போதும் நடக்கும் போதும் எல்லா காலங்களிலும் நமச்சிவாய என்னும் எப்போதும் ஜெபித்து கொண்டு இருப்பார். எங்கென்னும் மலர் தோட்டத்தை மரத்தை கண்டால் உடனே சர்வ புஷ்ப சிவார்ப்பணம் என்று சொல்லி மானசீகமாக பரமனுக்கு அர்ப்பணம் செய்வார். அவ்விதம் அந்த சேர்ந்தவை இந்த மலர்களும் வில்வ தலங்களும் என்று கூறினார். நந்திதேவர், மானசீகமாக அர்ப்பணம் செய்வதால் இந்த அளவிற்கு பலன் தருமா நந்திதேவரே என்று வியப்புடன் அர்ஜுனன் கேட்டார். அதற்கு நந்திதேவர், அர்ஜுனா, பூஜையில் மானசீகமே சிறந்தது. அது சர்வீகமானது, எளிதில் செய்ய கூடியது. இறைவன் ஒருவரது மனதைத்தான் பார்க்கிறார். அவர் புறத்தில் என்ன செய்கிறான் என்பது கணக்கில்லை என்று கூறினார். அர்ஜுனன் கிருஷ்ணனும் சிவபெருமானையும் பார்வதியும் வணங்கி நின்றனர். அப்போது சிவபெருமான், அர்ஜுனா, சாட்சாத் நாராயணனை பாண்டவர்களாகிய உங்களின் நண்பனாக கிருஷ்ணன் வடிவில் இருக்கிறார். ஏனெனில் நீங்கள் தர்மத்தை உயிராக போற்றுகிறீர்கள். தர்மம் எங்கிருக்கிறதோ அங்கு கிருஷ்ணன் இருப்பான். கிருஷ்ணன் இருக்கும் இடத்தில் வெற்றி நிச்சயம் என்று கூறினார். அர்ஜுனன் கை கூப்பிட்டு கிருஷ்ணரை பார்த்து, பரந்தாமா, உன்னையும் உனது செயல்களையும் யார் அறிய முடியும்? என் ஆணவத்தை அகற்றி சிவ தரிசனம் கிடைக்க செய்ததோடு எனக்கு மன தெளிவையும் உண்டாக்கி விட்டீர்கள். உங்களுக்கு ஆனந்த கோடி நமஸ்காரங்கள் என்று கூறினார்.